தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து வைகோ விலகல். திமுக கூட்டணியிலிருந்து வைகோ விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். வைகோ இவர் திமுகவிலிருந்து 1993ஆம் ஆண்டு வெளியேறி மதிமுக என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். பின்பு திமுகவிடமே சரணடைந்து கூட்டணியில் இடம்பெற்றுள்ளார். கடந்த சட்டசபை தேர்தலில் 4 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். இரண்டுமே உதயசூரியன் சின்னத்தில் தான் வெற்றி பெற்றுள்ளார். ஆகையால் சட்டசபையை பொறுத்தவரை அவர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக கருதப்படுவார்கள். தற்பொழுது திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியவை விலகிவிட்டன. அமைச்சர் பதவிக்காக விடுதலை சிறுத்தை கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் விலகிவிட்டன. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வைகோவுக்கு தூது அனுப்பப்பட்டுள்ளது. வைகோவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. அதாவது மதிமுகவை சார்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பதால் அந்த 2 பேரையும் ராஜினாமா செய்ய சொல்லுங்கள் என்று தமிழக வெற்றி கழக தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது. இடைத்தேர்தல் வரும். மதிமுக சார்பில் அவர்கள் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் மதிமுகவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என ஆதவ் அர்ஜுனா ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதாவது வைகோ தன்னுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்துவிட்டு தவேகா கூட்டணியில் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு அமைச்சரவையில் அமைச்சர் பதவி வழங்கப்படும் என வைகோவுக்கு ஆதவ் அர்ஜுனா கிரீன் சிக்னல் கொடுத்துள்ளார். தற்பொழுது வைகோ ஆலோசித்து வருகிறார். தன்னுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய சொல்லி ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. அவர்கள் ராஜினாமா செய்வார்களா என்பது கேள்விக்குறிதான். ஏனென்று சொன்னால் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளார்கள். ராஜினாமா செய்தால் வெற்றி பெற்றால் பரவாயில்லை, தோல்வி அடைந்து விட்டால் உள்ளதும் போய்விடும். ஆக யோசிப்பார்கள். வைகோ பேச்சை கேட்டு ராஜினாமா செய்வார்களா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அப்படியே ராஜினாமா செய்தாலும் அவர்கள் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு அமைச்சர் பதவி வழங்கப்படும். தற்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து விலகுவது சம்பந்தமாக வைகோ ஆலோசித்து வருகிறார். தன்னுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்யும்படி கோரிக்கை வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.